அம்மா, நான் என்னைக்குமே உன்னை அந்நியமா பார்த்ததே கிடையாதும்மா. என்னை பெத்து கொடுத்துட்டு போன உன் முகம் எப்படி இருக்குன்னு பல தடவை நான் கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா ஆனா அந்த கற்பனையில கூட உன் முகம் தான் தெரியும். உன் முகத்தை தாண்டி இன்னொரு முகத்தை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுமா. இது சத்தியம். அப்புறம் ஏண்டா நம்ம ஆத்த விட்டு வந்த? கண்ணா, ராகவன் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குற நீ எங்க பேர்ல வச்சிருக்கிற மரியாதை இவ்வளவுதானா? உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்டா பட அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வராம இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கியடா. உன்னை என்னடா செய்யறது? அப்பா, எனக்கு ராகவன் மேல எந்த கோபமும் இல்லப்பா. எனக்கு உங்க மேலதான் வருத்தம். உங்க மேலன்னா உங்க 2 பேர் மேலதான். என் மேல காட்டுற பாசத்துல கொஞ்சமாவது ராகவன் மேல காட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டான். அவன் மேல நீங்க காட்டுற தேவையில்லாத வெறுப்புனாலதான் இன்னைக்கு நான் ஆத்த விட்டு வெளில வந்துட்டேன். அம்மா, அவன் ரொம்ப நல்லவம்மா, குழந்தை மாதிரி. இனிமையாவது அவன் மேல எந்த கோபத்தையும் காட்டாதீங்க ப்ளீஸ். சரிப்பா, இனிமே நாங்க ராகவனை பத்தி எதுவுமே பேச மாட்டோம். சரி, நீ வா, ஆத்துக்கு போலாம். தம்பி, உன் பேர் என்ன? ராமச்சந்திரனா? ஆமாம்மா. என் பிள்ளைக்கு இடம் கொடுத்தியே, உனக்கு ரொம்ப ஐயோ, நன்றி. என்னம்மா? நீயும் ஆத்துக்கு வா, உங்க 2 பேருக்கும் என் கையால சமைச்சு போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம ஆத்துல நடந்ததை நாம எல்லாரும் மறந்துடுவோம். நீ கிளம்பு, நாம போலாம். அம்மா, அவசரப்படாத. நான் ராகவனை கண்டிச்சது தம்பிங்கிற முறையில், அவன் என்ன ஆற்ற விட்டு துரத்துனது ஒரு அனாதைங்கிற முறையில். தான் பண்ணது தப்புன்னு அவன் உணரணும். அதுக்கப்புறம் நான் ஆற்றுக்கு வரேன். அது வரைக்கும் என்ன அவசரப்படுத்தாதம்மா ப்ளீஸ். என்னடா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இந்த அம்மா சொன்ன நீ கேட்க மாட்டியா? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. அண்ணா, அண்ணா, பாரு, கோதை உன்னை அண்ணான்னு கூப்பிட்டு ஓடி வரா பாரு. ஏன்னா நாங்களாம் உன் பக்கம் இருக்கோம். எங்களெல்லாம் விட்டுட்டு அந்த மகா பெரிய மனுஷன் ராகவன் தான் உனக்கு பெரிய ஆளாக போயிட்டானா? ஏன்டா இப்படிலாம் பண்ற? அப்பா, என்னை புரிஞ்சுட்டவாளா நான் மதிக்கிறேன். ஆனால் அதை விட என்னை பிடிக்காதவா மனசில் இடம் பிடிக்கணும். அதுதானே முக்கியம். நம்ம எல்லாரோட விருப்பம் என்னப்பா? நம்ம குடும்பம் பழைய மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தானே. அந்த நிலைமை வராமல் அந்த ஆத்துக்குள்ளே நான் வந்தால் பிரச்சனை அதிகமாகுமே தவிர குறையாது. தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். பிரச்சனை எங்க இருக்கோ அங்கிருந்தே போராடணும்னு இவரை நான் பிரிஞ்சிருந்தப்போ எனக்கு நீ தானே நான் சொன்னேன். அது எனக்கு மட்டும்தானா? உனக்கு பொருந்தாதா? கொதை, அந்த விஷயத்தில் நியாயம் மாப்பிள்ளை பக்கம் இருந்தது. இந்த விஷயத்தில் நியாயம் என் பக்கம் இருக்கு. அப்போ நீ எப்படி குழந்தைத்தனமாக இருந்தியோ, ராகவன் இப்போ அதே மாதிரி இருக்கான். அவன் பண்ணுறது தப்புன்னு அவனுக்கு உணர வைக்கணும். அதுக்கப்புறம் நான் ஆத்துக்கு வரேன். மாமி, கண்ணன் சொல்லதான் சரி. ராகவன் தான் ஏமாந்துட்டோங்கிற வருத்தத்தில் இருக்கான். இப்போ கண்ணன் அங்கே வந்தால் பிரச்சனை பெருசாக தான் ஆகும். ராகவன் நம்ம வழிக்கு வர்ற வரைக்கும் கண்ணன் இங்கே இருக்கிறதா நல்லது. அவரை வற்புறுத்தாதீங்க. கண்ணா, உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லையே? ஆமாம்மா. சரி, என்ன நீங்க நம்ம ஆத்துக்கு போய் என் துணிமணியெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துருங்க. பத்து, ஆமாண்ணா, கண்ணை இருக்கிற இடத்துலதான் இனிமே நானும் இருப்பேன். நாம பண்ணின தப்புனால 2 பேரை எழுந்துட்டோம்னு அந்த ராகவம் உணரணும். போங்கண்ணா. அம்மா ப்ளீஸ், நீ பண்ணுற காரியம் பிரச்சனை இன்னும் பெருசாகும். நான் சொல்கிறத கேளு, நீ ஆத்துக்கு போ. நீ பேசாத, நீ பேசப்படாது. தம்பி, இது உன் வீடு தானே? ஆமாம்மா. நானும் கண்ணனோட இங்கேயே தங்கலாமோன்னோ நோக்கணும் ஆட்சேபனை இல்லையே. ஐயோ, என்னம்மா நீங்கள்? கண்ணன் சாரை பார்த்தப்போ ஏதோ சின்ன பிரச்சனை தான் சொன்னார். நீங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை எவ்வளோ பெருசுங்கிறது தெரியுது. இது உங்கள் வீடுமா, நீங்கள் தாராளமாக தங்கலாம். உனக்கு ஆட்சேபம் இருக்கான்னு சொல்லி கேட்டு என் மனசை வேதனைப்படுத்தாதீங்கம்மா. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. கோதை, நீ என்ன பண்ற? அப்பாவோட நம்ம ஆத்துக்கு போய் என் துணியும் கண்ணன் துணியும் எடுத்துட்டு வந்துடு. சரிம்மா. பத்து, பிள்ளைய கூட்டின்னு போறேன்னு வந்துட்டு
நீ அவனுடைய தங்கிண்டு அந்த இடத்துல என்ன மட்டும் தனியாக விடுறேடி. அப்பா யாரும் யாரையும் விட்டுறலப்பா. நீங்களும் அவசரப்பட்டு அம்மா மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துறாதீங்க. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அங்கே இருக்கிறது தான் கரெக்ட். ஆமாண்ணா, நீங்க அங்கேயே இருங்கோ. ராகவனுக்கு அவனோட தப்ப புரிய வைங்கோ. அடிக்கடி இங்க வந்துட்டு போங்கண்ணா. ராமச்சந்திரன் சொல்லுங்கப்பா. கொஞ்சம் பார்த்துக்குங்கோ. அம்மாளம் போகலாம் வாடி. ராமச்சந்திரன், நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் பல தடவை சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு பெருமைப்படுறேன். என்ன சார் இதை போய் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க? சரி மாமா, போலாமா? நாங்க வரோம். சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் நீங்கள் கவுண்டரில் உட்காருங்க? ஏண்டா நான் உட்காரக்கூடாதா? நானும் இந்த கடைக்கு ஓனர் தான்டா. சாரி சார், நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. வழக்கமாக கண்ணன் தான் கவுண்டரில் உட்காருவார். நீங்கள் வந்து நான் பார்த்ததில்ல, அதான் கேட்டேன். இனி அவன் வரமாட்டான். நான் தான் வந்து உட்கார போகிறேன். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை. புரியுதா? கண்ணனுக்கு என்னாச்சு? அவர் வரமாட்டாரா? அவன் தான் வரமாட்டான்னு சொல்கிறான்ல. இனிமேல் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறேன். உன் பேர் என்ன சொன்ன? ஸ்டாலின் சார். ஸ்டாலின், ஒரு வேலை செய். சொல்லுங்கள் சார். டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் ஆர்டர் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் இன்னும் 1 மணி நேரத்தில் என் கைக்கு வந்தாகணும். ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் பார்த்துக்கிறேன். சார் என்ன சார் புதுசாக என்னமோ சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற எல்லாமே இங்கே கண்ணனை தவிர அவர் யாருக்கும் தெரியாது. அவர் தான் எல்லாத்தையும் டீல் பண்ணுவார். டேய், அவன் தான் இனிமேல் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கல. திரும்ப திரும்ப அவனை பற்றி பேசிட்டு இருக்க. சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையிலே இங்கே எல்லா விஷயமும் கண்ணனை தான் கரெக்டாக பார்த்துப்பார், பேசிப்பார். அவர் சொல்கிறத மட்டும் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மற்றபடி தனியாக எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓஹோ, அவனை தவிர வேற யாரும் கடைக்குள்ள வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டே உங்களையெல்லாம் வேலை வாங்கியிருக்கான்ல. முதல்ல உங்களையெல்லாம் வேலையை விட்டு தூக்கணும். சார் என்ன சார் இது? பயப்படாத. அவன் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் ஒன்று, அவன் இல்லாமல் கடை எப்படி நடத்த முடியும்னு நினைக்காதீங்க. நான் நடத்தி காட்டுறேன். ஸ்டாலின் சார், இந்த ஆர்டர் சம்மந்தமாக ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். அப்புறம் முக்கியமாக இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என் டேபிளுக்கு உடனே வந்தாகணும். புரியுதா? கண்டிப்பாக சார். சார். சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? ஸ்வீட்ஸா இல்லை வெஜிடபிள்ஸா? இல்லை சார், நான் இந்த கடையோட ஓனர் கண்ணனை பார்க்கணும். ஓனர் கண்ணனா? சாரி சார், அப்படியா? நீங்கள் இல்லையே. இது சூர்யா ஸ்வீட் கடை தானே சார்? ஆமாம் சார், நீங்கள் வந்த இடம் கரெக்டு தான். ஆனால் ஓனர் கண்ணன் சொன்னீங்க பாருங்க, அது தப்பு. என் பேர் ராகவன், நான் தான் இந்த கடைக்கு ஓனர். மன்னிக்கணும் சார், நான் கண்ணன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்தேன். அவர் இல்லைன்ட்டீங்க, நான் வரேன் சார். சார் ஒரு நிமிஷம். கண்ணன்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்களேன். அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த உங்ககிட்ட எப்படி சார் சொல்ல முடியும்? நான் அவரை நேரில் பார்க்கும்போது அவர்கிட்டயே பேசிக்கிறேன் சார். வரேன் சார். ஹலோ ஆர்த்தி, கொஞ்சம் குடோன்க்கு வாமா. வரேன் சார். வெங்கட்ராமன் சார். ஸ்டாக்ஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். சரி, எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகே சார். சார், ஆர்த்தி, சூர்யா ஸ்வீட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி 50 பேக்கெட் ½ kg மில்க் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணேன். என்ன சார் விசேஷம்? என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன்? முதலாளி உங்க அண்ணன் ராஜா மூலமா வீடு வாங்கினார்ல, அது கிரகப்பிரவேசம் பண்றாரு. வரவங்களுக்குலாம் ஸ்வீட்ஸ் கொடுக்கணுமா? அதான். ஓகே சார். ஹலோ. ஹலோ, கண்ணனா இருக்காரா? நீங்கள் யார் பேசுறது? நான் ஆர்த்தி பேசுறேன். சொல்லுமா ஆர்த்தி, நான் தான் ராகவன் பேசுகிறேன். ராகவண்ணா, நீங்களா? அங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, எங்க ஓனர் வீட்டு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனுக்காக ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணணும், அதான் ஃபோன் பண்ணேன். கண்ணனா இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஆர்டர் தானே எடுக்கணும். சொல்லு, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏன் கண்ணனா இன்னும் வரலையா? அவன் எங்கேருந்து வருது? அவனை தான் வீட்டை விட்டே துரத்திட்டோமே. என்ன சொல்றீங்க? கண்ணனாவா வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? அவனுக்கு சோறு போட்டு வளர்த்ததே பெரிய விஷயமா? சரி, நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆர்டரை சொல்லு. 50 பேக்கெட் ½ kg மில்க் ஸ்வீட் வேணும். எப்போ வேணுமா? நீ அட்ரஸ் சொல்லு, நான் அனுப்பி வச்சிடறேன். இல்லைண்ணா, அட்ரஸ் எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரிம்மா.
என்ன ஆர்த்தி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். இல்ல ஏதோ யாரையோ வீட்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தீங்க. கண்ணன் தானே, அவன் ஒரு அனாதை. அவனை வீட்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்க, அதுக்காக நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? சார், அவர் அனாதன்னு உங்க வாயால சொல்லாதீங்க. ஏன்? இன்னைக்கு நானும் ஷியாமும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே கண்ணாண்ணாதா. எங்க கல்யாணம் நடந்து இப்ப அவர் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சு நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம்னா அது காரணமே அவர்தான். இவ்வளவு நல்லவர்னு சொல்றேன், அப்புறம் ஏன் இவ்வளவு கெடுதல் நடந்துட்டு இருக்கு? உங்க வீட்ல யாரோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உன் வேலையை பாரு. எனக்கு ருக்குக்கும் கல்யாணம் நடக்கல. ருக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கல. இப்ப என்ன செய்ய போறீங்க? இங்க பாரு அரவிந்த், நான் ஆசைப்பட்டபடியே தான் ருக்கு கல்யாணம் நடக்கணும். எனக்கு என்னவது பாசிபிள்னு தோணலங்க. ருக்குவோட கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களோ நானோ எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த விஷயத்துல நான் தான் ஜட்ஜ். நான் சொல்றது தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்டா இருக்கணும். நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஆணவமா ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? ருக்கு சரின்னு சொல்லாம அவ கழுத்துல யாரும் தாலி கட்ட முடியாது. அரவிந்த், நீ தான் என் மாப்பிள்ள. ருக்கு கழுத்துல நீ தான் தாலி கட்டுற. ஏன் அங்கிள், கண்ணா அனாதேன்னு சொன்னதுனால ருக்கு அவனை வெறுத்துருவான்னு நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா நானும் அனாதை தான். உன் விஷயம் வேற, அவன் விஷயம் வேற. அவன் எப்படிப்பட்டவன், எந்த வழியில வந்தான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அங்கிள், அது முக்கியம் இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ருக்குவை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான வழியை பாரு. எப்படின்னு சொல்லுங்க. கன்வின்ஸ் பண்ணு. கண்ணனை விட எல்லா விதத்திலும் நீ தான் அவளுக்கு ஏத்த மாப்பிள்ள. நம்ப வை. என்ன யோசிக்கிற? போய் பேசு. ருக்கு, ஐம் சாரி. நீ அப்செட்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உனக்கு தெரியும். ஆனால் உனக்கும் கண்ணனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கஷ்டப்பட்டது உனக்கு தெரியாது. நான் எவ்வளோ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன். அவர் தான் மாட்டேன்னுட்டார். யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு why not me அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தேன். எனிவே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ உன்னோட ஃபைனல் டெசிஷன் என்னன்னு எனக்கு தெரியணும். உனக்கு பிடிவாதானா உங்கள் அப்பாவுக்கு, அதுக்கு மேலே ஏதோ விதிப்படி நடக்கட்டும். பட் உன்னோட முடிவு எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரியணும். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு 2 நாள் டைம் வேணும். கண்ணனை பார்த்து நான் பேசணும். கண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் என்னால எதுவுமே சொல்ல முடியும். That's fine. No problem. Take your time. Thanks. நீ என்கிட்ட பேசினதுக்கே சந்தோஷமா இருக்கு. Thank you. அரவிந்த், என்ன சொன்னா ருக்கு? அவ ரொம்ப தெளிவா இருக்கா. 2 நாள் டைம் கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியுமா. எனக்கு என்னவோ அவளுக்கு கண்ண மேல இருக்கிற ஆசை குறையும்னு தோணல. இந்த பிரபஞ்சமே அழிஞ்சாலும் சரி, கண்ணை ருக்கு கழுத்துல தாலி கட்ட முடியாது. கண்ணனே முன் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னாதான் ருக்கு விடுவா. அவனை என்கிட்ட விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். இனிமே அவன் ருக்கு மூஞ்சிலேயே முழிக்க முடியாதபடி பண்ணிடுறான். எப்படி? வெயிட் அண்ட் see.
அப்போண்ணே ஆ அந்த 35 ஸ்பேனர் எடு. ஏய் 35 ஸ்பேனர் கேட்டால் 28 கொடுக்குற. 2 இன்ச்சு தானடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சாம. ஆ நல்லா கொட்டிக்கிறல்ல, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா? இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறா. போய் எடுத்துன்னு வா போ. இந்த ரிஞ்ச் எடு. இங்கேயே நிறுத்துங்க. என்னங்க என்னங்க? ஷாமு. என்ன ஆர்த்தி, வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்திருக்கிற? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏன், ஏதா ப்ராப்ளமா? ஆமாங்க, ஓனர் வீட்டு விசேஷத்துக்காக ஸ்வீட் ஆர்டர் பண்ண கடைக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அங்கே ராகவண்ணா தான் ஃபோன் எடுத்தாரு. ராகவ் ஃபோன் எடுத்தானா? ஆமாங்க. கண்ணண்ணா எப்போ வருவாருன்னு கேட்டதுக்கு இனிமே அவன் கடைக்கே வரமாட்டா, ஆத்த விட்டு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. பொறுக்கி ராஸ்கல், இந்த மாதிரி ஏடாகூடமா எதா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சரி வாங்க, நாம போய் கண்ணனாவையும் அம்மாவையும் நம்மாத்துக்கு அழைச்சிட்டு வரலாம். என்ன உளர்ற? அம்மா எங்க இருக்கா? அம்மாவும் கண்ணனா கூடவே இருக்காங்க. கண்ணை இல்லாத ஆத்துல நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ராமச்சந்திரன் ஆத்துல தான் இருக்காங்க. சரி, உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? இங்க வரதுக்கு முன்னாடி ராஜாண்ணா கிட்ட எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். வாங்கண்ணா, இதுக்காக அவ ஆத்துல போய் நம்ம கண்ணனாவும் அம்மாவும் இருக்கணும். நம்ம ஆத்துக்கு அழைச்சிட்டு வரலாம். சீக்கிரம் வாங்கோ. வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சுந்தரம், என்னடா அது? கண்ணனை ஆச்சுன்னு வரேன்னு சொல்லிட்டு இப்ப பத்மஜாவே அங்க விட்டுட்டு வந்து நிக்கிறியா? அப்பா என்ன மன்னிச்சிருங்க. கண்ணனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வர சக்தி எனக்கு இல்லை, முடியல. கண்ணை இல்லாம பத்மஜா இங்க இருக்க மாட்டாப்பா. அதான் அடம் பிடிச்சா அங்கேயே இருக்கேன்னுட்டா. என்னால ஒண்ணு செய்ய முடியலப்பா. வேணா ஒண்ணு செய்யுங்க, என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நானும் எங்கேயாவது போயிடுறேன். என்னடா சுந்தரம் இப்படி பேசுற? நாங்க கண்ணை மூடுறதுக்குள்ள உன் குடும்பத்தையும் உன் தங்க குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்னு போராடின்னு இருக்கோம். இப்ப என்னடானா உள்ளதும் போச்சேங்கிற மாதிரில நிலைமை ஆயிடுத்து. இப்ப நம்ம குடும்பமே அக்கக்கா பிரிஞ்சா நம்ம கூடி வாழறதப்போ குடும்பம் நடத்துறதப்போ? அம்மா போறோம். என்னம்மா உங்க ஆசை நிறைவேறதுக்காக இருக்கிறவளை ஏம்மா பலிகடா ஆக்கிறேன்? இப்படித்தான் ரங்கநாதன் திருந்துட்டான்னு சொன்னேன். நானும் நம்பி தொலைஞ்சேனே. இப்ப என்னாச்சு? மத்தவா முன்னால நம்ம மானத்தை வாங்கி குடும்பத்தை துண்டாடி சூறை அடிட்டானே. இந்த லட்சணத்துல இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்க போறேன்னு பெருமையா பேசிட்டு இருக்கேளே, என்னம்மா நீங்க? ஏண்டா பழி எங்க மேல திருப்புற? நீ கண்ணனை பத்தின உண்மையெல்லாம் எங்ககிட்ட மறைச்சனால தானே இன்னைக்கு ரங்கநாத அதை வச்சுட்டு விளையாடுறான். இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சூழி போட்டவனே நீதான். அதை விட்டுட்டு எங்க மேல பழிய போடாது. தாத்தா, 30 வருஷமா அப்பா ஒரு விஷயத்த மறைச்சிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு ருக்குவோட அப்பா சமயம் பார்த்து கத்திய வீசிருக்காரு. இது தெரியாம நம்ம ஆளுக்கு கணிஞ்சுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல தாத்தா. ஏண்டிமா, இவன் மறைச்சதுல ஏதோ அர்த்தம் இருக்குன்னா அந்த அர்த்தம் நமக்கு தெரிஞ்சா நல்லது இல்லையாமா? கண்ண அனாதை என்ன, அவனை பெத்தவா யாரு? கண்ண அனாதைங்கிற விஷயம் ரங்கநாதனுக்கு தெரியும்னா அவனை பத்தின மற்ற விஷயமும் ரங்கநாதனுக்கு தெரிஞ்சானே இருக்கணும். கண்ணனை மையமா வச்சு ஏதோ போராட்டம் நடக்கிறதுங்கிறது மாத்திரம் நன்னா தெரியுது. அது என்ன ஏதுன்னு சொன்னா தானே நாம என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்க முடியும். சும்மா இவன் தனக்கு தானே குழம்பின்றதா என்ன அர்த்தம்? அம்மா முடியாதும்மா. கண்ணை யாரு என்னங்கிற உண்மையை சொல்றதுக்கு இப்ப என்னால முடியாது. அந்த உண்மையை மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி சாகணுங்கிறது கடவுள் எனக்கு கொடுத்த சாபம்மா, கடவுள் எனக்கு கொடுத்த சாபம். இதுல இருந்து மீண்டு வரணும்னா அந்த ஆண்டவன் பார்த்து கண் திறந்தா தாம்மா உண்டு. தயவு செஞ்சு இதுக்கு மேல கேள்வியால என்ன தொலைச்சு எடுக்காதேங்கோ.